ஹலோ ஆல். மூஞ்சி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ம். இப்பவாச்சும் தெரியுதா? தெரியல. ஹலோ ஆல். நான் என்எம்சி ரஞ்சித். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்திருக்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐகே எப்படி இருக்குது ஆன்லைனில் முடிச்சிடுவோம். தேட்டருக்கு போயிட்டு ஒரு நல்ல படம் பார்த்தேன்ற ஒரு ஃபீலை விட ஒரு படம் பார்த்தேன் அப்படின்ற ஃபீல் கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்க போயிட்டு பார்த்துட்டு வரலாம். போயிட்டு ஒரு நல்ல படம் பார்த்தேன், நல்ல ஒரு கமர்ஷியல் ஜாலி அந்த மாதிரிலாம் இல்லாமல் போனேன், படம் பார்த்தேன், ஃபைன், ஒரு 3 மணி நேரம் ஏசி காற்று வாங்கினேன், தட்ஸ் இட், அவ்வளோதான். எனக்கு திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலாம். ஸோ ஆன்லைனில் சொன்னால் படம் பார்க்கலாமா, பார்க்கலாம், முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் படம் பார்த்தவங்களுக்கான ரிவ்யூ, உங்களுக்கு ப்ளூப்பர்ஸ் ஒரு சில இது ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை மூவி பார்க்குறப்ப அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு டோட்டலாக 3 மூவிஸ் இது வரைக்கும் நம்ம பிஆர் நடிச்சிருக்காப்புல. ஃபஸ்ட்டு மூவி லவ் டுடே 100 crores, படம் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் மூவி ட்ராகன், டானோட இன்னொரு வேர்ஷன், டானோட சினானம் படம் தான். நம்ம மறந்துடுவேன், அதனால தான் இந்த இடத்துல இமேஜ் வச்சு அப்போது எடிட் பண்ணுறப்ப ஞாபகம் வரும், அதனால் இப்படி இங்கே ஒரு இமேஜை பாப்பப் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு. ஓகே, ட்ராகன், டானோட குட்டி பையன் தான் ட்ராகன். மூணாவது படம் ஒரு நம்ம சரத்குமார் நடித்த டியூட், ஏன்னா அவர் தான் மெயின் கேரக்டர். மோர் தென் பிஆர், சரத்குமார் தான். நம்ம பிஆரோட 4th மூவி. இது வரைக்கும் அந்த ஆள் நடித்த 4 படத்தில் இது ஒரு வீக்கான ஃபில்ம். இதுக்கு முன்னாடி இருந்த மூவிஸை விட இந்த மூவி கொஞ்சம் ஸ்லோ அண்ட் கம்பேர் டு தோஸ் 3 இது கொஞ்சம் போரிங் தான். போரிங் இன் த சென்ஸ் அந்த 3 மாதிரி ஒரு 3 மணி நேரமும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு என்கேஜிங்கான இது இல்லை. இது ஆக்சுவலி இந்த மூவி உள்ளே போய் உட்காந்தது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் தள்ளுற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய மீம் டெம்ப்ளேட். நம்ம ஆக்சுவலி இது ஒரு நெக்ஸ்ட் இயர் ஆல்ரெடி இந்த படம் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகும், அப்போ ரிலீஸ் ஆகணும், தள்ளி தள்ளி இப்போ எப்படியோ வந்துருச்சு. இன்னும் 1 இயர் கழிச்சு இந்த மூவி ரிலீஸ் ஆகிருந்தா இந்த மீம் டெம்ப்ளேட்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்காது. நிறைய இப்போது கரண்ட்டில் ஓடிட்டுருக்க ட்ரெண்டிங் மீம்ஸ் எல்லாம் மியூசிக்கு அது இதுன்னு எடுத்து போட்டு ஒப்பேற்றி விட்ருக்காங்க. அதனால் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஹோல்சமாக மூவி பார்த்தா கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் அண்ட் ஆவரேஜ், இதுக்கு நடுவில் தான், அவ்வளோதான் சொல்லுவேன். நான் ஆவரேஜ் கூட சொல்ல மாட்டேன், எனக்கு ஆவரேஜ்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ், இதுக்கு நடுவில் தான், அந்த கோட்டில் தான் இந்த மூவி இருக்குது. வழக்கமாக நம்ம பிஆர் வந்துட்டு ஸ்டைல் கிங்குன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு ஃபேன் கிளப்பே நிறைய இருக்குது. பிஆர் ஆக்சுவலி நம்ம ரஜினியவே பிஆர்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பிஆர் வளர்ந்துட்டாரு. நம்ம பிஆர் ஒரிஜினல் பிஆர், ரஜினி ஓஜி பிஆர். ஸோ இது ஒரு பிஆர் ஃபேமிலி ட்ரீ. அந்த மாதிரி பிஆர் வந்துட்டு ஸ்டைலில் கலக்கிட்டு இருந்தாப்புல, கலக்கிட்டும் இருக்காப்புல. அந்த ரெகுலர் பிஆர் இல்லாமல் இந்த மூவியில் கொஞ்சம் ஸ்டைலு அது இதுன்னு எதுவும் மேக்ஸிமம் இந்த டியூட் மூவியில் அளவு இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மூவியில் சட்டிலாக ஒரு மீடியமாக நார்மலாக நார்மலான ஒரு பிஆராக நடிச்சிட்ருக்காரு. இந்த டியூட் படத்தில் தான் அந்த ஸ்டைல் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் இதில் மொத்தமாக 3 வேரியேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வேரியேஷன் கண்ணாடி இப்படி இருக்கும், எடுத்து இப்படி மாட்டுறது, ராதே உனக்கு சொன்ன வேதம் என்ன. சார் வேரியேஷன் 2 இப்போ ஹெல்மெட் ரேப்பிடோவில் போடுறப்ப மாட்டுறேன் சார், ராதே உனக்கு சொன்ன வேதம் என்ன. இப்படி தான் ஒரு ஸ்டைலுக்கு வேரியேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, செருப்பு மாட்டுறப்போ ஒரு ஸ்டைலு, ஃபோனு பிடிக்கிறேன்னு ஒரு ஸ்டைலு. ஸோ எல்லாத்துலேயுமே நான் ஸ்டைல் காட்டுறேன்னு சொல்லி ஸ்டைல் காட்டிகிட்டு இருந்த பிஆர் இந்த மூவியில் கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சு. அது வரைக்கும் சந்தோஷம், நல்லா இருந்துச்சு பார்க்க. ஓகே, இந்த மூவியை நான் போய் பார்க்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் அண்ணன் செந்தமிழன் சீமான். அதுக்கப்புறம் தான் இந்த பிஆர், விக்னேஷ் சிவன், அனிருத்தெல்லாம். ஸோ அண்ணனுக்காக போய் பார்த்தேன். ஏதாச்சும் டம்மி பண்ணி வச்சுருந்தானுங்க கடுப்பாயிருப்பேன். பட் எங்கள் அண்ணனுக்கான ஒரு நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ், நல்ல டைலாக் ரைட்டிங்ஸ் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்தோஷம், மன நிறைவு. இந்த படத்தில் மொத்தமாக அதை ஹோல்சமாக சொன்னால மொத்தமாக பார்க்குறப்போ கொஞ்சம் பிலோ ஆவரேஜ். பட் சீன் வைஸ் பார்த்தா ஒரு சில சீன்லாம் கனெக்ட் ஆகுது. இது ஆக்சுவலி விக்னேஷ் சிவனுக்கு வந்து கையெடுத்தே கும்பிடலாம். எதனாலனா ஒரு சில இடத்துல க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்துட்டு 2040 நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி.
ஸோ சென்னை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு காட்சி. ஐ மீன் டோட்டல் மூவி அப்படி தான் இருக்குது. 2040ல சென்னை எப்படி இருக்கும்? இந்த அடையார் பிரிட்ஜ் அது இது அந்த டீட்டெயிலிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ஒரு டைம் ஆகும் போல. நம்ம தியேட்டர்ல ஹீரோவ தான் பார்ப்போம். பின்னாடி பேக்ரவுண்ட வந்துட்டு டீட்டெயில்ஸா பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஓடிடில ரிலீஸ் ஆச்சுன்னா நிறுத்தி, இந்த இடத்துல இது இருக்கு. அம்மா உணவகம்லாம் இப்படி வளர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலிங்ஸ வந்துட்டு ஓடிடில வந்த அப்புறம் நிறுத்தி பார்த்துக்கலாம். ஸோ பீக் டீட்டெயிலிங் விக்னேஷ் சிவன். டீட்டெயிலிங்ஸ் ஆஃப் விக்னேஷ் சிவன். ஹேட்ஸ் ஆஃப். வேற மியூசிக் அனிருத். எனக்கு ஒரு சில இடத்துல எதுக்குடா மியூசிக் இங்க போட்ட? அப்படின்ற மாரிலாம் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல ஓகே நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. நம்ம ஆக்கோ சாங் எனக்கென யாரும் இல்லையே. அது வந்துட்டு ஓகே தான். எனக்கு வந்துட்டு லிரிக்கலா பார்த்துட்டு இருந்தேன். லிரிக்கலா பார்க்குறப்போ பிஆர் வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாரு. "டேய் அழுவாதடா, மூஞ்ச பார்க்க முடியலடா" அப்படின்னு இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்குறப்போ பெருசா அது தெரியல. ஓகே மேபி அ மொபைல் ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்திருக்கலாம். தியேட்டர்ல வந்துட்டு பெருசா பார்க்கல. கதை வந்துட்டு சொன்னா ப்ளூப்பர் ஆயிடும். அதனால தான் சீன் பை சீன். ஒரு சில சீன்லாம் நல்லா இருந்துச்சு. சில சீன் ஸ்டார்ட்டிங் சீன்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஃபோன் வந்துட்டு எவ்வளோ அடிக்டிவ். ஃபோன் பார்த்தா தான் குழந்தைங்க சாப்பிடும். ஸோ மூடிக்கிட்டு ஃபோனை காட்டாம சாப்பாடு ஊட்டுங்க, குழந்தைங்க சாப்பிடும்ன்ற கருத்துக்கள் நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் நம்ம பிஆரோட ஃபில்ம் எல்லாமே பார்த்தா மேக்ஸிமம்னு இல்ல 3 படம் தான். அந்த 3 படத்துல பார்த்தா கருத்து இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல எல்லா தப்பையும் பண்ணுவான், கடைசியில திருந்துவான். அந்த மாரி இருந்த பிஆர் அத பிரேக் பண்ணியிருக்காரு. இது அந்த மாரி கதை இல்ல. இது கொஞ்சம் வேற மாரி படம். ஏன்னா இது விக்னேஷ் சிவன்ஸ் ஃபில்ம். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கிரிஞ்சா இருந்துச்சு. ஏன்டா இவ்வளோ பண்றீங்க அப்படின்னு. ஆம், இது ப்ளூப்பர்ஸ் தான். அது ஒரு ஃபன்னான ஒரு நகைச்சுவை பண்றேன்னு ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அது பார்க்குறப்போ எனக்கு எனக்கு கனெக்ட் ஆகல. சுத்தமா கனெக்ட் ஆகல. நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு நகத்த புடிச்சு கடிச்சு இழுப்பாரு. ஸோ அது வந்துட்டு ஆக்சுவலி இந்த நெயில வந்துட்டு பிச்சு எடுக்கிறது டார்ச்சர். அது வந்துட்டு எனக்கு பார்க்குறப்போ அது வலி தான் எனக்கு கனெக்ட் ஆச்சே தவிர, ஒரு சிலர் சிரிச்சாங்க தியேட்டர்ல. ஒரு சிலர் தான். ஸோ மேபி அந்த மாரி சைக்காட்டிக் மைண்ட் இருக்கிறவங்க, ரத்தத்தில சந்தோஷத்த அனுபவிக்கிறவங்களுக்கு சிரிப்பா ஜாலியா இருக்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த நகத்த பிக்கிறதெல்லாம் வலி, கொடுமை. அதனால அது எனக்கு செட் ஆகல. அது ஒரு காமெடியா என்னால பார்க்க முடியல. அது பார்க்குறப்போ கஷ்டமா தான் இருந்துச்சே தவிர, எனக்கு நகைச்சுவை இல்ல. ஆக்சுவலி அந்த சீன் மொத்தமாவே கிரிஞ்சு தான். அந்த கிரிஞ்சு கன்டென்ட் எல்லாம் கழட்டிட்டு, ஒரு சில நல்ல கன்டென்ட்ஸ்லாம், நல்ல சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. பேண்ட் போட்டு வந்துடுறேன். இப்போ மாசனானி. ஓகே. பிஆர் படம்ல கண்ணாடி போட்டு தான் ஆகணும். அண்ட் கண்ணாடின்னோடனே தான் ஞாபகம் வருது. மூவில வந்துட்டு எக்கச்சக்கமான கண்ணாடிகள். டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ். 2040லாம் எந்த மாரி போடுவாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் இப்பயே போட்டுட்டு இருக்காங்க நெறைய பேரு. அந்த மாரி இருக்கிற கண்ணாடிஸ் தான் இப்போ போட்டுட்டு இருக்காங்க கூலர்ஸா. ஸோ 2040ல எப்படி இருக்குன்ற மாரி அம் ஒரு சில அந்த மூஞ்சி ஃபுல்லா கண்ணாடி போடுறது நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரு மெயின் பெர்சன நான் எப்பயும் பாராட்டியே ஆகணும். எந்த மூவியா இருந்தாலும் நம்ம பிஆருக்கு காஸ்டியூம் டிசைனர். அந்த ஆள் போடுற ட்ரெஸ்லாம் பார்த்தாலே அப்படி இருக்கும். வாவ்! அப்படி. எங்க எங்க இருக்கியா இந்த மாரிலாம் ட்ரெஸ் எடுக்குறீங்க? நல்லா இருக்கேயா? கலர் கலரா போட்டாலும் நல்லா இருக்கே. புள்ளிங்க மாரி ஒரு கேவலமா இல்லாம. நல்லா இருக்கு. அந்த ஆளு சைஸும் என் சைஸும் ஒண்ணா தான் இருக்கும். நானும் ஒல்லிக்குச்சி, அந்த ஆளும் ஒல்லிக்குச்சி. ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு காஸ்டியூம் டிசைனரு. படத்துல போட்டு குடுத்த சட்டைய திருப்பி என்கிட்ட குடுத்தா கூட நல்லா துவச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன். நல்லா இருக்குதுயா அந்த ஆளு போடுற ட்ரெஸ் எல்லாம் காஸ்டியூம் டிசைனர். பெர்ஃபெக்ட். தரமா ஷர்ட்ஸு, ஷூஸு, பேண்ட் எல்லாம் டிசைனிங் நல்லா இருந்துச்சு பக்காவா. அந்த ஆளுக்கு எந்த சட்டை போட்டாலும் சூட் ஆயிடுது படம் ஃபுல்லா. எந்த படம் பார்த்தாலும் லாஸ்ட் 4 மூவிஸுமே பார்க்குறேன். எல்லா சட்டையும் நல்லா இருக்கு போட்டா. ஹீரோவுக்கு முக்கியம் தான். பட் பிஆர் வந்துட்டு படம் ஃபுல்லா ஒரே சட்டையெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாரு. நெறைய சட்டைகள் சீனுக்கு சீன் ஒரு சட்டை போடுவாப்புல. அந்த மாரி நல்லா இருந்துச்சு. மூவில ஒரு சில சீன்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஆக்சுவலி நம்ம சீமானுக்கு வந்துட்டு ஒரு டாட்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அது ஃபிலிம் ஃபுல்லா கேரி ஆகாது. ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கேரக்டர் டிஸப்பியர் ஆயிடும். ஸோ அந்த ஒரு எமோஷன் சீனு ஓரளவுக்கு கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலி இந்த மூவி வந்துட்டு 2040ல நடக்குதுன்றத விட, இப்போ நடக்கிற மாரி காமிச்சிருந்தாலும் நம்புற மாரி தான் இருந்திருக்கும். 2040ல விஷுவல்ஸ் காமிச்சாலுமே, நடக்கிறது எல்லாமே இப்போ 2025ல நடக்கிற மாரி தான் இருக்கு. மத்தபடி அது 2040ல விஷுவல்ஸ் வச்சிருக்காங்க. அவ்வளோதான். மத்தபடி இப்போ என்ன நடக்குதோ, ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்னென்ன நடந்துட்டுருக்கோ, அந்த மாரி தான் காட்டுறாங்க. ஒரு ஆப்ப வச்சு இப்போ நம்மளுக்குள்ள ஹிஞ்ச், பம்பிள் பீ அப்படி கனெக்ட் ஆகுறது. ஸோ அந்த மாரி ஒரு ஆப் மூலியமா லவ் இருக்கு அப்படின்றது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். எமோஷனல் சீன்லாம் நெறைய
ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அந்த சீமான் அண்ட் ஹிஸ் டாட்டர் அந்த ஒரு சீன் மட்டும் தான் கனெக்ட் ஆச்சு. மற்றபடி எமோஷ்னலாக பெருசாக எதுவும் கனெக்ட் ஆன மாதிரி இல்லை. எனக்கு எதுவுமே பெருசாக கனெக்ட் ஆகலை. அண்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு மொபைல் அடிக்ட். மேக்ஸிமம் நம்மளே ஒரு எல்லாருமே மொபைல் அடிக்ட் தான். இப்போ நான் இல்லை பார்க்குறேன், நீங்களும் மொபைலில் தான் பார்த்துட்ருக்கீங்க, நானும் மொபைலில் தான் வீடியோ எடுத்துருக்கேன், மொபைலில் தான் எடிட் பண்ணோம். ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை எல்லாமே மொபைல் மயமாக மாறினதுனால 2040ல் ஒரு க்ரைம் நடந்துச்சுன்னா, அதாவது மொபைல் மூலயமா ஆன்லைன் ஸ்கேம் இல்லை ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணோன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் ஃபோன் இல்லாமல் ஒரு ஆர்கானிக் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறது. அந்த ஆர்கானிக் வேர்ல்டு தான் நம்ம அண்ணன் சீமான் ஓட கஸ்டடி. ஸோ ஃபோன் இல்லாமல் ஃபோனை தூரம் போட்டுட்டு அங்கே இருக்கணும். அந்த பிளேஸில் ஃபோனுக்கு அலோடே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். நம்மளால் ஒரு நாள் கூட ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டுன்ற மாதிரி அந்த மூவியில் பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. பட் அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி காட்டினதுனால நம்மளா புரிஞ்சுக்கணும். நிறைய அந்த மூவியில் எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய நம்மளா ரியலைஸ் பண்ணுற மாதிரி, நம்மளா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆக்சுவலி இந்த மூவியில். சொன்ன மாதிரி விஷுவல்ஸில் 2040 காமிச்சாலும் இங்கே நடக்கிறது தான் மேக்ஸிமம் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே. அதாவது கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க, திருமணம் கடந்த உறவுன்னு அழகாக சொல்லி பழகுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஓப்பன் ஃப்ரெண்ட்ஷிப்பு நிறைய நம்ம யோகி பாபுலாம் வந்துட்டு டெஃபினேஷன் கொடுத்துருவார், ஓப்பன் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பாருங்கள். அண்டு மூவி வந்துட்டு எஸ்.ஏ. சூர்யாக்காகவும் பார்க்கலாம். ஏன்னா அது நம்ம எஸ்.ஏ. சூர்யா ஆன் ஸ்க்ரீன் வந்தாலே பிளாஸ்ட்டு தான். அண்டு எஸ்.ஏ. சூர்யா ஒரு டான்ஸ் போட்டிருப்பாப்புல. அது வந்துட்டு ஒரு எனக்கு எனக்கு என்டையர் மூவிலேயே தட்ஸ் த பீக் தியேட்ரிக்கல் மொமெண்ட். அவ்வளோதான். அந்த அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப. அண்ட் நிறைய யூஸ் பண்ணுறேன், அது கொஞ்சம் கட் பண்ணணும். ஹீரோயின் வந்துட்டு எப்படி ஒரு மொபைல் அடிக்ட்டோ, ஹீரோயின் எதனால் மொபைல் அடிக்ட் ஆனாங்கன்னா, அவங்க மம்மி ஒரு மொபைல் அடிக்ட். நமக்கு வந்துட்டு அதில் கனெக்ட் ஆகுது. ஓகே, இப்படி தான் பேரண்டிங் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இப்படி தான் மொபைல் வச்சு குழந்தைங்கள கெடுத்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களும் இப்படி தான் வளரும். ஸோ குழந்தைங்கள சொல்லி எந்த தப்பும் கிடையாது. பேரண்ட்ஸோட தப்பு தான். ஸோ அந்த பேரண்ட் வந்துட்டு நம்ம சீமான் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. மொபைல் இல்லாமல் இருக்கிற ஒரு வேர்ல்டுக்கு. எப்படி ஒரு ஃபோனோடையே இருந்த பர்சன் ஃபோன் இல்லாமல் மாறுறாங்கன்றத மூவியில் காட்டல. பட் அவங்க வந்துட்டு மாறுறாங்க. யாருன்னா நம்ம மாளவிகா. அவங்க தான் ஹீரோயினோட மதர். ஸோ மாளவிகா வந்துட்டு அந்த வேர்ல்டுக்கு ஃபோன் இல்லாத இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த ஆர்கானிக் வேர்ல்டில் ஃபோன் இல்லாமல் இருக்கணும். அவங்க வந்துட்டு எப்படி அந்த ஃபோன் இல்லாமல் சர்வைவ் பண்ணுறாங்க, அது எந்த மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆகுன்றதெல்லாம் பெருசாக காட்டல. அவங்க வந்துட்டு எப்படி அந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து ரிலீவ் ஆகுறாங்கன்றதெல்லாம் பெருசாக காட்டல. பட் அவங்க அதுலேருந்து வெளியே வந்துட்ட மாதிரி காட்டினாங்க. ஏன்னா அவங்க பொண்ணும் அதுக்கப்புறம், அதாவது ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க அம்மா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அது ஒரு ஜெயில் மாதிரி. ஃபோன் இல்லாத ஒரு ஆர்கானிக் வேர்ல்டு. ஸோ ஃபோன் இருக்கிற வேர்ல்டுலேருந்து அவங்க வந்துட்டு அந்த ஃபோன் இல்லாத ஆர்கானிக் வேர்ல்டு, அதாவது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். இப்போது சென்னை சிட்டி, கொஞ்சம் அவுட்டர் சென்னை சிட்டி, செங்கல்பட்டு அந்த அந்த மாதிரி அவ்வளோதானே தவிர, என்னடா வேர்ல்டுலாம் பேசுகிறான், ஆர்கானிக் வேர்ல்டுன்றது பேர் அப்படியே இரண்டாம் உலகம் மாதிரி, இது ஒரு வேர்ல்டு அப்படிலாம் யோசிச்சுக்காதீங்க. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு அந்த ஆர்கானிக் வேர்ல்டுல, அதாவது அந்த ஜெயிலுக்குள்ளே வராங்க ஃபோன் இல்லாமல். அங்கே தான் அவங்க அம்மா வந்துட்டு திருந்தி ஒரு பொண்ணுக்கு உண்மையான லவ்வை காட்டுறாங்க. அண்ட் எனக்கு மூவியில் ரொம்ப பிடிச்ச ஒரு சீன், அதாவது இப்போது நம்ம எல்லாருமே இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், ஸ்டோரி போடுறதா இருக்கட்டும், இப்போ நானே இந்த வீடியோ போடுறதா இருக்கட்டும், எல்லாம் ஒரு லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, ஃபாலோ, சப்ஸ்கிரைபர், அதுக்காக தான் எல்லாருமே பண்ணுறோம். எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குது சோஷியல் மீடியாவில். ஒரு சீனில் ரியல் லைக், ரியல் கமெண்ட், ரியல் ஷேர், ரியல் ஃபாலோனா என்னன்னு காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் சீன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு சில சீன்ஸ் கிரிஞ்சாக இருக்குது, ஒரு சிலது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சிலது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்குது. ஃபைனல் பண்ணிக்குவோம் இந்த மூவியோட கிளைமேக்ஸில் வந்துட்டு ஆக்சுவலி இது எப்படி சொல்கிறது, நான் சொன்னல அந்த க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாதிரி எங்கேயுமே தெரியல. இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம், 2040 எடுக்கப்பட வேண்டிய ஒரு ஃபிலிம்ன்ற மாதிரி காட்டுறதுக்காக க்ரீன் ஸ்க்ரீன் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எங்கேயுமே க்ரீன் ஸ்க்ரீன் தெரியல. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். விஷுவல்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் டு விக்னேஷ் சிவன். கிளைமேக்ஸ்லாம் இப்படி ஒரு ஃபைட் வைக்கிறாங்க. இதில் ரீசெண்டாக நம்ம லீடர் மூவி ரிவ்யூ வச்சுருப்போம். அதில் வந்துட்டு புல்லட் ட்ரெயின் படத்தோட கிளைமேக்ஸு ஸ்வாட் வச்சு ஃபைட்டு இருந்திருக்கும். இந்த மூவியில் வந்துட்டு ரொபாட்டிக்ஸ் ஃபைட், ரோபோட்ஸ் வச்சு ஃபைட்டு கட்டுறேன் அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டோட முடியுது படம். அண்டு அந்த ரோபோட்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்ததா நம்ம அனிருத் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாரு. அந்த ரோபோட் வந்துட்டு ஒரு ஹியூமனாய்டுனா லுக்கு ஹியூமனாக, ஆக்சுவலி அதையும் காமிச்சிருப்பாங்க. ஹியூமன் மாதிரி ஒரு ரோபோட்டை காமிச்சிருப்பாங்க. அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்.
அது நேச்சுரலாக இருக்கும். அந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற ஒரு ரோபோட்டுக்கு நம்ம அனிருத் வாய்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இது ஒரு ரோபோட்டு அனிருத் வாய்ஸ் கொடுக்குறப்போ செட் ஆகல. நமக்கு தெரியும் இல்லாத அனிருத் வாய்ஸ்ன்ட்டு. ஸோ அது ஒரு ரோபோட்டுக்கு எனக்கு கனெக்ட் ஆகலை, செட் ஆகலை. எங்க அண்ணனை தொடணும்னா என்ன தாண்டி தண்டா தொடணும். ஒரு ஏஐ வாய்ஸ் கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். பட் அது செட் ஆகல. அந்த வாய்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு லோக்கலாக நம்ம கூட ஜாலியாக பேசுகிற மாதிரி ஒரு வாய்ஸ்ன்றதுனால ஒரு ரோபோட்டுக்கு அந்த வாய்ஸ் செட் ஆகலை, நம்ம அனிருத் வாய்ஸ் செட் ஆகலை. ஸோ அந்த ரோபோட்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் தான் ஃபைட்டு. அது இல்லாமல் அது ஒரு 4 ரோபோட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு இந்தியன் படத்தில் வர மாதிரி ஃபைட்டு பறக்க வருதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஓகே, வேறு வழி இல்லை. சரி, மனுஷங்களை அடிச்சுக்கல, ரோபோட்ஸ் கூட அடிச்சுக்கோங்க போங்க அப்படின்னு கிளைமேக்ஸ் ஃபைட்டை வச்சு முடிச்சு நம்மளையும் முடிச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. எல்லைக்கே பாருங்கள், பார்க்காம இருங்க. உங்கள் விஷ், உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு, எந்த சீன்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். வீடியோ நல்லா இருந்தால் நீங்களே லைக் போடுவீங்க. ஸோ நான் லைக்லாம் கேட்க மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும், அதை நான் கேட்கலாம். ஏன்னா அது இருந்தால் தான் நமக்கு ஒரு சப்போர்ட். நம்மளை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்காக நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு. ஸோ சப்ஸ்கிரைப், லைக் கேட்டு வாங்க தேவையில்ல. பிடிச்சா லைக் நீயே போடுவ, பிடிக்கலன்னா போட தேவையில்ல. ஸோ பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நன்றி, வணக்கம், பாய். Thank you. Whoa, whoa.